உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா பாட்டுக்கு அவன் நிலைமை தெரியாம உனக்கு பண்டுவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதுதான் மாமா செமிக்க முடியல. அத்தையை உட்கார வச்சுட்டு நானே வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அத்தை விடவே மாட்டீங்க. சமாளி, 1-2 நாள்ல ஏதாவது பண்ணுவோம். எங்க அத்தை இப்படி கிடக்கு, உங்க அண்ணன் எப்படி கிடக்கும் தெரியலையே. அவனுக்கு என்னல, அவன் பாட்டுக்கு நல்லாதான் இருப்பான். எம்பட்டு கெஞ்சிச்சு, எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லுச்சு. அது பேச்ச மீறி போனா என் பிள்ளைக்கு சேன தண்ணி தொட்டு வைக்க கூட வர மாட்டேன்னு சொல்லிருச்சே மாமா. மா காளி, நெருப்பு கொளுத்திட்டு இருக்காவ. என்ன இருக்கிற ஒரு வீட்டையே கொளுத்திடலாம் நினைக்கா? என்ன பண்ணுதாவ? இருக்கிற ஒரு வீட்டை கொளுத்திட்டு என்ன பண்ண பாக்குது நீ? கத்தாதல இல்ல, அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள நம்ம வீட்டுக்கு நல்லது பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. இந்த பாரு, நீ போய் பேசாம அங்க உட்காரு. உன்னை அங்கதான் உட்கார சொன்னாங்க. மாட்டேலிய கொட்டனா என்ன கூத்துது? ஆரண்டி இவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன பண்ணுத? நல்லா கேளுண்ணே, இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயந்து வருது. அவங்க பாட்டுக்கு சரச்சரன்னு உள்ள வந்தாவ, எல்லா செட்டப்பையும் எடுத்து வச்சாவ. அப்புறம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. அப்பா எங்களா அடிச்சு எழுப்பி குளிக்க வச்சு நிறுத்தி இருக்குன்னு. எப்போ என்ன நடக்குதுங்க? என்ன கூத்துது? உனக்கு ஏதாவது கோட்டி கட்டி புடிச்சு போச்சா? என்ன கண்டறாங்க? வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. எசக்கி கீழே விழுந்து உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பாக்கிய வந்து எசக்கிய கூட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அதுல உனக்கு எசக்கிக்கும் பிரச்சனை. இதெல்லாம் அதுன்னு அமெரிக்கா போறதுல உனக்கும் உன் வீட்டுக்காரிக்கும் பிரச்சனை. இப்படி எத்தனை பிரச்சனையை தான் நான் தாங்குறது? ஆறு நீ தாங்குது எல்லாத்தையும் நீ தான் தாங்குற. இந்த ஏற்பாடே உனக்காக தான்ல. நெத்தியில கும்மாயிட்டு வை. ஓம் ரீம் காளி. காளிய நல்லா வேண்டிக்க. மகா காளி, கேரளத்து பகவதி. ஏய் சண்முகம், நான் பறையிறதே நல்லா கேட்டுக்கோ. அந்த பகவதியை வச்சு உனக்கு நல்லா மந்திரம் ஓதி விட்டாச்சு. இனி நீ நினைக்கிறது தான் நடக்கும். நடக்கும். உன்னை விட்டு யாரும் விலகி போக முடியாது. போக முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் அமெரிக்கா போக கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றானா? வா காளி, பக்கத்துல வா. ஓம் க்ளீம் க்ரீம் காளி. அந்த தேங்காயை வாங்கு. 2 கையை நீட்டு. ஓம் காளி, நீ அப்படியே புடிச்சிருக்கணும். அம்மா, இங்க காமெடி தாமா நடந்துட்டு இருக்கு. ஏதோ காளிய வச்சு யாகம் பண்றேன், ஹோமம் பண்றேன்னு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அங்க கனிய பாரு, எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. ஐயோ, என்னடி சொல்லுத? இப்ப எதுக்கு இந்த பயங்கரமான யாகம் எல்லாம்? வேற எதுக்கு? என் அமெரிக்கா போக விடாம தடுக்கதான் உன் அண்ணன் மகன் பில்லி சூனியம் பண்றான் பாரு. ஐயோ, இது என்னடி கோராம? எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அத்தை. நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காளி அழைச்சு யாகம் நடந்துச்சு. இவங்க மந்திரம் சொல்ல சொல்ல அந்த காளி அப்படியே போய் அமெரிக்கா பிரசிடென்ட் காதல சொல்லி என்னோட விசாவை கேன்சல் பண்ணிருவாங்களாம். நட போலாம். ஓம் காளி, மலையாள பகவதி. ஓம் காளி, காளி பகவதி அம்மையே. காளி, காளி, மகா காளி. ஓம் காளி. மலையாள பகவதி வா. சனியா, ஐயா என்ன இப்படி முறக்கா? இல்ல ஐயா, ஒருவேளை இந்த மாதிரி சூனி எல்லாம் நெச்சமா இருக்குமோ? பாத்துதா? ஓகே மாமா. ஓகே, நான் வரேன் மாமா. நான் வரேன்.
ஓட்டுறாள. ஓகே ஓகே நான் வந்துடுறேன். அதை பத்தி நீங்க அண்ணா, கவலைப்படுற? பாத்து. அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அண்ணா, யார்? எந்தா? எந்தா? ஐயோ, சீக்கிரம் வாங்களேன். வாங்க, வாங்க. எந்திரிடா. பாத்து பொறுமையா தான். மெதுவா எழுந்திரு. மாமா, ஐ வலிக்குது மாமா. அம்மா, வலிக்குது மாமா. பயங்கரமா வலிக்குது. மெதுவா. அம்மா. ஆட்டோ ஆட்டோ ஓடாதே. மெதுவா. பாத்துமா. மெதுவா. வாத்தா வாத்தா வாத்தா. பாத்து பொறுமையா இரு. அப்பவே நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன்னு கேட்டியா? நான் ஒழுங்கா சைக்கிள் கொண்டு போயிட்டு போடலாம். பரணி தப்பு உன்னோடது இல்லல்ல, எல்லாம் அந்த வெறுப்பே சண்முகத்தோடதுதான். எந்த பாக்கியம் இந்த வீணா போனவன் எதுக்கு தான் கூட்டு வந்த கூட வந்தது வராதுமா என்னத்தையோ கொளுத்தி போட பாக்குறான் பாரு. ஏலே, விளங்காதவனே, வீணா போனவன் நீட்டே. இல்ல நான் பரணியோட அப்ப இல்ல. அப்பேன் இவளை பார்க்க நான் வராம என்ன பக்கத்து வீட்டுக்காரன் வருவானா? அப்பா, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இங்க வந்து எதுக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பரணி பாப்பா, உங்க அப்பா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. நீங்க கீழே விழுந்து அடிபட்டதுக்கு காரணமே அந்த சம்பவம் தான். செக் த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. டாக்டர், என்ன இது? ஃப்ராக்சர் குறுக்க இருக்கு போலயே. டாக்டர், என்னதான் பிரச்சனைன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? சொல்றேம்மா, அவங்களுக்கு உண்மையிலேயே எலும்பு சின்னதா தான் உடைஞ்சிருக்கு, ஆனா குறுக்க உடைஞ்சிருக்கு. ஐயோ, சாதாரணமா நீல வாக்குல உடைஞ்சதுன்னா கட்டு போட்டு கொஞ்ச நாள்ல சரி பண்ணிடலாம். பட் இதுக்கு வந்து குறுக்க இருக்கு, அதனால ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆபரேஷனா? ஆபரேஷனா? ஆமா சார், சப்போர்ட்ஸ்க்கு ஸ்க்ரூ பண்ணணும். அண்ட் 6 வாரத்துக்கு பெட் ரெஸ்ட்ல இருந்தே ஆகணும். டாக்டர், நான் 3 நாள்ல யுஎஸ் போறேன். பரணி டாக்டர், உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருந்தா டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க். தள்ளி போடுறது தான் பெட்டரா இருக்கும். இந்தாங்க. எத்தா என்னத்தா இது? டாக்டர் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போட்டு போறாங்க. பரணி, இப்ப என்னடி செய்யறது? நீ அமெரிக்கா போக முடியாதா? எப்படி எப்படி முடியும்? அந்த வெறுப்பைய வச்சிருக்கிற சூனியம் அப்படி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.